செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 1.1ல 7th சம் n of a with b equal to 3 மற்றும் n of a சேர்ப்பு b equal to 10 எனில் n of p of a delta b equal to இதோடைய மதிப்பு கேட்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கேன்னு சொன்னேன். டெல்டானா வித்தியாசம் சாமி. டெல்டானா அது வித்தியாசம். உங்களுக்கு 9th அழகாக சொல்லி தந்துட்டேன் நான். 2 கணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் டெல்டானானது வித்தியாசம். ஓகே, வித்தியாசம் என்னது? ரெண்டுத்துக்கும் என்னப்பா வித்தியாசம்னா இது வந்து என் நிலம், இது வந்து உங்கள் நிலம். 2 பேருக்கும் பொதுவாக யார் இருக்காங்கன்னா இந்த வரப்பு இருக்குது. ஸோ இந்த வரப்பை நீக்கிட்டோம்னா தான் இதுதான் ஏ டெல்டா பி. சாரி, இந்த வரப்பை நீக்கி விட்டுடணும். விட்டுட்டா தான் இந்த இருக்குல்ல, இது ரெண்டும் தான் வந்து எனக்கு ஏ டெல்டா பி. ஓகே சாமி, 9th படித்தது. வரப்பை மட்டும் விட்டுடணும். இது வேணாம், இது இருக்கக்கூடாது. இதுவும் சேர்ந்தது தான் யார்? ஏ டெல்டா பி. அப்போ இதை மட்டும் நான் சொல்லுவோம், ஏலேருந்து பியை கழிக்கிறது. பிக்கு சொந்தம் இருக்கு இல்லையா, அதனால் கழிக்கிறது. இது பியிலிருந்து இது யார் கழிக்கிறது? சொந்தமானது. வரப்போ கழிச்சு விட்டுடணும். ஓகே, அப்போ மொத்தமான அது ஏ சேர்ப்பு பி யாரை கழிக்கணும்? ஏ வெட்டு பியை கழிக்கணும். ஸோ ஏ டெல்டா பி ஈக்குவல் டு என்னது? மொத்தத்தில் இருந்து ஏ சேர்ப்பு பியிலிருந்து யாரை நீக்கணும்? இது வேணாம், எனக்கு நீக்கிட்டேன். ஏ வெட்டு பியை நீக்கணும். ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகே சாமி, சில புரியுதா? ஸோ இதை என் ஆஃப்னு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இல்லை, அங்கே பார்த்துக்கலாம். ஏ டெல்டாவில் இருக்கக்கூடிய இது இங்கே என்னன்னு போட்டோம்னா இங்கே என்ன போடணும்? என். ஸோ என், இது என். ஓகே, தெளிவாக போட்டு சாமி. என் ஆஃப் ஏ வெட்டு பி, ஏ டெல்டா பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி மைனஸ் என் ஆஃப் ஏ டெல்டா பி. திருப்பி சொல்கிறேன் சாமி, அதை நீக்கிட்டேன்னு சொன்னால உங்களுக்கு படத்தை வந்து தெளிவாக போட்டு காமிக்கிறேன். இதுதான் ஏ டெல்டா பியினுடைய படம், வரைபடம். வரப்பு விட்டுட்டு பொதுவானது நீக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் சாமி, முடிஞ்சா. ஸோ மொத்தத்துலேருந்து யாரை விட்டுணும்? பொதுவானதை விட்டுணும். மொத்தன்றது என்னது? ஏ சேர்ப்பு பியிலேருந்து ஏ வெட்டு பியை நீக்குக. ஓகே, அப்போ என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி என்னன்னு கொடுத்துட்டாங்க எனக்கு? 10 மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி என்னன்னு கொடுத்துட்டாங்க? 3. தட் இஸ் ஈக்குவல் டு 10லேருந்து 3 கழிச்சா 7. என்ன கேட்குறாங்க பாருங்கள்? என் ஆஃப் பி ஆஃப் ஏ டெல்டா பின்னு கேட்குறாங்க. அடுக்கு கணம் சொன்னாவே என்ன பண்ணும்? 2 பவர். இங்கே யார் இருக்கிறாங்க? ஏ டெல்டா பி. அப்போ என் ஆஃப் ஏ டெல்டா பி ஃபார்முலா. ஏன்னு இருந்துச்சுன்னா என் ஆஃப் ஏ, பின்னு இருந்துச்சுன்னா என் ஆஃப் பி. ஏ டெல்டா பின்னா என் ஆஃப் ஏ டெல்டா பி ஈக்குவல் டு 2 பவர் 7. 2 பவர் 7 எவ்வளோ சாமி வரும்? அப்படியே 2 இது ஒன்று பண்ணால் 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64 64 2 128. தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன சாமி? 128. ஓகே, ஐயோ தெரியலையா? ஓகே.